ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பைத்தான்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா லூப்ஸ். அதாவது லூப்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன? ஒரு லூப்ஸ்னா ஒரு செட் ஆஃப் கோட் இருக்கு, ஒரு பிளாக் ஆஃப் கோடுன்னு சொல்லலாம். அதை வந்துட்டு நம்ம ரிப்பீட்டடா நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம அதை வந்துட்டு லூப்னு சொல்லுவோம். ஸோ என்னதுன்னா லூப்ஸ் ஆர் யூஸ்டு டு எக்ஸிக்யூட் அ பிளாக் ஆஃப் கோட் ரிப்பீட்டட்லி. இதுதான் நம்ம லூப்னு சொல்லுவோம். ஒரு செட் ஆஃப் கோட் இருக்கு, அதை திரும்ப 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 நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் கூட நம்ம போவோம். பைத்தான்ல ரெண்டு மெயின் டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் இருக்கு. ஒன்று வந்துட்டு ஃபார் லூப், இன்னொன்று வந்துட்டு வைல் லூப். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபார் லூப் பார்த்துடலாம். ஸோ ஃபார் லூப் என்னன்னா ஒரு சீக்வன்ஸை ஐட்ரேட் பண்றதுக்கு. சீக்வன்ஸ்னா என்ன சொல்லலாம்னா நம்ம வந்துட்டு லிஸ்ட் இல்லாட்டி ஒரு டப்பிள், ஸ்ட்ரிங்கு ஆர் ரேஞ்ச், ஒரு 5 வரைக்கும் நான் போகணும், ஐட்ரேட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். இதை தான் நம்ம சீக்வன்ஸ் பண்ணோம். ஸோ ஒரு லிஸ்ட்லேயோ ஒரு ஸ்ட்ரிங்லேயோ ஒரு டப்பிள்லேயோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்குமோ நம்ம வந்துட்டு திரும்ப 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 ஐட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இதுக்கு நம்ம வாட் இஸ் த சின்டாக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சின்டாக்ஸ்ன்னு பார்த்தா ஃபார் வேரியபிள், இதை நம்ம வந்துட்டு ஒரு வேரியபிள் கொடுக்கணும் இன் சீக்வன்ஸ்னா நான் சொன்னது வெதர் இட் கேன் பி அ ஸ்ட்ரிங் இல்லாட்டி ஒரு லிஸ்ட், ஒரு டப்பிள் ஆர் ஒரு ரேஞ்சா இருக்கலாம். இதுதான் நான் வந்து பேசிக் சின்டாக்ஸ் சொன்னேன். இங்க வந்துட்டு கோலன் வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு சின்டாக்ஸ் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்றது. லெட் அஸ் டேக் ஒன் எக்ஸாம்பிள். இப்போ நான் ஒரு வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். வெஜிடபிள்ஸ்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லிஸ்ட் தான் ஒரு சீக்வன்ஸ். ஃபார் லூப் எதுக்கு யூஸ் பண்றாங்க? ஐட்ரேட் ஓவர் அ சீக்வன்ஸ். ஒரு சீக்வன்ஸ்ல ஐட்ரேட் பண்ணணும்னா நம்ம வந்துட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். இப்போ வெஜிடபிள்ஸ்ல நம்மளுக்கு என்னென்ன இருக்கு? கேரட் இருக்கு, சும்மா ஏதாச்சும் ஒரு நேம், கேரட், பீன்ஸ், அப்புறம் வந்து பீட்ரூட். இந்த மாதிரி நான் இந்த 3 வெஜிடபிள்ஸும் ஒரு லிஸ்ட்டுக்குள்ள நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த கேரட், பீன்ஸ், பீட்ரூட்டை நான் ஒவ்வொன்றா பிரிண்ட் பண்ணணும். லைக் கேரட் தனியா, பீன்ஸ் தனியா, பீட்ரூட் தனியா. இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த லிஸ்ட்டுக்குள்ள நான் இட்ரேட் பண்ணி போகணும், ஒவ்வொன்றா எடுக்கணும். அப்போ இந்த லிஸ்ட்டை தான் நான் இங்கே சீக்வன்ஸ்ன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம சின்டாக்ஸ் என்ன, ஃபார் போடுறோம், வேரியபிளுக்கு வந்துட்டு நம்ம இது உங்களுக்கு பிடிச்ச நேம் என்ன வேணா வச்சுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஃபார் வெஜ் அப்படின்னு சும்மா கொடுத்துட்டு எங்க இருக்கணும் அது, அந்த சீக்வன்ஸோட நேம் என்ன? வெஜிடபிள்ஸ். ஸோ இங்க தான் நான் வந்து அதோட நேம் கொடுக்கணும். அப்புறம் கோலன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா அந்த ஒவ்வொரு வெஜ்ஜையும் நான் பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது அந்த வெஜிடபிள்ஸ்ல இருக்க ஒவ்வொரு வெஜ்ஜையும் நான் பிரிண்ட் பண்ணணும். அதை இப்போ நான் ரன் பண்ணி பார்த்தா கேரட், பீன்ஸ், பீட்ரூட் அப்படின்னு நம்மளுக்கு அவுட்புட். அதாவது நம்மளுக்கு அந்த லிஸ்ட்டுக்குள்ள ஒவ்வொன்றையும் தனித்தனியா நம்மளால அதை எடுத்து யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம இங்க காட்டுறோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் வழியா ஒரு திங்க ஐட்ரேட் பண்ணி போடுறது. நெக்ஸ்ட் இப்ப ரேஞ்சுக்கு பார்க்கலாம். ரேஞ்ச். இப்ப எனக்கு ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸை ஒரு பிரிண்ட் பண்ணணும். அது வந்து இந்த குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ணணும். இல்லாட்டி எனக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை, லைக் ஐ வாண்ட் டு பிரிண்ட் ஃப்ரம் 0 to 10 அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. பிரிண்ட் நம்பர் அப் டு 10 யூசிங் ஃபார் லூப் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச். இங்க நம்ம ரேஞ்ச் போடுவோம். அந்த ரேஞ்ச் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா எப்பயுமே ஃபார் லூப் வந்துட்டு நம்மளுக்கு 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சப்போஸ் இல்ல எனக்கு 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 1, இது வரைக்கும். அப்ப நம்மளுக்கு வந்துட்டு 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். அப்ப இங்க 11 கொடுக்கணும். ஏன்னா அந்த 11 கொடுத்தாதான் அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் வரைக்கும் ஸ்டாப் ஆயிக்கும். இப்ப சப்போஸ் எனக்கு வந்துட்டு 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும்னா இந்த இடத்துல வந்துட்டு நான் 10 கொடுக்கணும். இந்த 11க்கு பதிலா 10 நான் கொடுக்கணும். இப்ப அதே மாதிரி கோலன் கொடுத்துட்டு இப்ப பிரிண்ட் ஆஃப் ஐ கொடுக்கணும். இப்ப எனக்கு என்ன நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகும்னா லைக் வந்துட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். லெட்ஸ் see.
1ல இருந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. சப்போஸ் இந்த இடத்துல நான் 1 கொடுக்கல அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா 0ல இருந்து பிரிண்ட் ஆகும். ஸோ நார்மலா ஃபார் லூப் வந்துட்டு எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இல்ல எனக்கு வந்துட்டு 1ல இருந்து தான் வேணும்னா நம்ம வந்துட்டு 1ன்னு சொல்லி இங்க கொடுக்கணும். இப்ப இந்த இடத்துல பார்த்தா 0ல இருந்து வந்திருக்கு. So this is the difference of including 1 here. அவ்வளவுதான். ஃபார் லூப்போட பேசிக் கண்டிஷன்ஸ் நம்ம வந்து முடிச்சாச்சு. லைக் ஃபாரை வந்துட்டு எப்படி ஒரு சீக்வன்ஸ்ல ஐட்ரேட் பண்றது, அப்புறம் அதே மாதிரி ரேஞ்சில் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தாச்சு. இதுதான் மோஸ்டா நம்ம ரேஞ்ச் யூஸ் பண்ணுவோம். ரேர் கண்டிஷன்ஸ்ல நம்ம சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் ரெண்டுமே நம்ம வந்துட்டு கோடிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போது யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார் லூப் கம்ப்ளீட்டட். இப்போ நம்ம வைல் லூப் கூட போகலாம். சோ இதுவுமே லூப்பிங்னா என்ன சொன்ன, ஒரு செட் ஆஃப் கோட் இருக்கு, அதை ரிப்பீட்டடா நம்ம யூஸ் பண்ணணும். அதுதானே ஃபார் லூப்புக்கு வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ்ல ஐட்ரேட் பண்ணி போறது. வைல் லூப்னா என்ன, சேம் செட் ஆஃப் கோடை வந்துட்டு நான் லூப்ல ரன் பண்ணணும். ஆனா எது வரைக்கும்னா எனக்கு நான் கொடுக்குற கண்டிஷன் வந்து ட்ரூவா இருக்கா அது வரைக்கும் அந்த கோட் ரன் ஆனா போதும். இல்லாட்டி அது ஸ்டாப் பண்ணிக்கலாம். லைக் வந்துட்டு இப்ப நெக்ஸ்ட் வந்து நான் இதோட சின்டாக்ஸ் சொல்லிடுறேன். இதுக்கு எக்ஸாம்பிளே வந்துட்டு வைல் கண்டிஷன் அத கொடுத்துட்டா இதுதான் வந்துட்டு வைல் லூப்போட சின்டாக்ஸ். நெக்ஸ்ட் let us take an example. இப்ப நான் ஒரு இதுல கவுண்ட் இருக்கு, கவுண்ட் is equal to 0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வைல் கவுண்ட் லெஸ் தென் 5 இருந்துச்சுன்னா எனக்கு அந்த கவுண்ட பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். அதே மாதிரி எனக்கு இப்ப கவுண்ட் வந்து 0வாவே தானே இருக்கு. இப்ப எனக்கு வந்துட்டு லெஸ் தென் 5னா 0வா இருக்குது. அப்ப எனக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆயிட்டே போகும். ஆனா எனக்கு கவுண்ட் வந்து ஐட்ரேட் ஆகணும். சோ ஒவ்வொரு கவுண்ட் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் கவுண்ட வந்துட்டு 1 இன்க்ரீஸ் பண்றேன். கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்ப எனக்கு என்ன ஆகும், ஒவ்வொரு கவுண்ட்டும் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு அந்த கவுண்டோட வேல்யூ வந்துட்டு ஒவ்வொரு வேல்யூவா இன்க்ரீஸ் ஆகும். இப்ப ரன் பண்ணி பார்க்கலாமா. இப்ப எனக்கு ஒரு செட் ஆஃப் டைம்ல 6ன்னு வரும். 6ன்னு வரும்போது இந்த கண்டிஷன் என்ன ஆகும், ஃபால்ஸ் ஆகிருமா. அப்ப வந்துட்டு எனக்கு அந்த கவுண்ட் வந்து பிரிண்ட் ஆகாது. அதுதான் இவங்க இங்க சொல்றாங்க. இப்ப இங்க பாருங்க, கரெக்டா 0 1 2 3 4 இது எப்படி நடக்குது. லெட்ஸ் டேக் ஸ்கெட்ச் பேட்ல சொல்லி காட்டுறேன். இப்ப வந்துட்டு எனக்கு கவுண்ட் வந்துட்டு எனக்கு 0ன்னு இருக்கு. வைல் இந்த கவுண்ட் இப்ப இந்த 0 வந்து என்னது, less than 5 கரெக்டா. இப்ப எனக்கு வந்துட்டு அப்படி இருந்துச்சுன்னா, அந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகும், அது வந்துட்டு 0வை பிரிண்ட் பண்ணும். இதான் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன். 0 பிரிண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்ணும், ஒரு கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ எனக்கு இப்ப கவுண்ட் 0வா இருக்கு, அது 1 இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு நெக்ஸ்ட் என்னவா ஆகும், 1ஆ மாறிடும். இப்ப இந்த கண்டிஷனுக்குள்ள வாங்க. இந்த கண்டிஷனுக்குள்ள வரும்போது 1 is always lesser than 5. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ எனக்கு செகண்ட் கண்டிஷன்ஸ்ல செகண்டா வந்துட்டு செகண்ட் இட்ரேஷன்ல 1 வந்து பிரிண்ட் ஆகிரும். 1 பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் கவுண்டை வந்துட்டு மறுபடியும் நான் 1 இன்க்ரீஸ் பண்ணுவேன். இன்க்ரீஸ் பண்ணா எனக்கு என்ன ஆகும், 2 ஆகும். 2 இஸ் ஆல்வேஸ் லெஸர் தென் 5. ஸோ இந்த கண்டிஷனும் ட்ரூ ஆகிருச்சு. அப்ப எனக்கு தேர்ட் ஐட்ரேஷன்ல என்ன ஆகும், எனக்கு வந்துட்டு 2 வந்து பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றேன். கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும், 3 இஸ் ஆல்வேஸ் லெஸர் தென் 5. அப்ப எனக்கு சேம் இந்த கண்டிஷனும் ட்ரூ ஆயிடுச்சு. ட்ரூ ஆனதுக்கு அப்புறம் ஃபோர்த்ல வந்துட்டு எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும், ஃபோர்த் ஐட்ரேஷன்ல எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா 3 பிரிண்ட் ஆகும். 3 பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுவோம். கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னமாகும், 4 ஆகும். 4 is lesser than 5. The condition is true, right? அப்ப எனக்கு திருப்பியும் இந்த இடத்துல 5th ஐட்ரேஷன்ல
ஃபிஃப்த் ஐட்ரேஷன்ல எனக்கு 4 பிரிண்ட் ஆகும். 4 பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப எனக்கு என்ன வரும் 5. ஸோ 5 lesser than 5 இல்ல 5 is equal to 5. இங்க lesser than equal to னா நம்மளுக்கு இந்த கண்டிஷன்ஸ் வந்துட்டு இதாகி நம்மளுக்கு 5 பிரிண்ட் ஆகிருக்கும். பட் இந்த இடத்துல கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிருச்சு. ஸோ இந்த while loop வந்துட்டு ஸ்டாப் ஆகிரும். அதனால தான் நம்மளுக்கு 0 1 2 3 4 அது வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. நம்மளுக்கு ஆன்சர் 0 1 2 3 4. So this is the logic behind while loop. Set of code repeat ஆகணும் எது வரைக்கும்னா அதோட கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் அந்த கோட் வந்துட்டு ரன் ஆகும். ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா அது ரன் ஆகாது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் while loop. நெக்ஸ்ட் இந்த while லூப்பையும் ஃபார் லூப்பையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுதான் நம்ம வந்துட்டு லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைக் லூப் control statements. அது என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னா break, continue and pass. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸையும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இப்ப பிரேக்கோட இது யூசேஜ் எதுக்குன்னா உடனே ஒரு லூப் ரன் ஆகிட்டு இருக்கு, நம்ம பிரேக்குன்னு கொடுத்தா அந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். லைக் லெட் அஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். ஒரு ஃபார் லூப்பை வச்சுட்டு நான் ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வந்து நான் வந்து பிரிண்ட் பண்றேன். சேம் லெட் அஸ் டேக் அன் சேம் எக்ஸாம்பிள். ஃபார் I in range of எனக்கு வந்துட்டு 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். ஸோ இங்க இப்ப நான் வந்து 1 கொடுக்கலாம். அப்ப எனக்கு எதுல இருந்து பிரிண்ட் ஆகும்? 0ல இருந்து 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல நான் வந்து 5ங்கிற நம்பர் வந்த உடனே எனக்கு இந்த லூப்பை ஸ்டாப் பண்ணிடு அப்படின்னு சொல்ல, ஸ்டாப், ஐ நீட் டு ஸ்டாப் திஸ் லூப் இமிடியட்லி அப்படின்னா அந்த இடத்துல நான் பிரேக் யூஸ் பண்ணுவேன். அப்ப இஃப் கண்டிஷன், நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருக்கோம். தெரியலனா I will give the link in description. You can check. அந்த லிங்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் தரல. உங்களுக்கு புரியலன்னா ஒரு டைம் பார்த்துட்டு தென் இந்த சம்ம கண்டினியூ பண்ணுங்க. இஃப் I is equal to 5 வரும்போது எனக்கு இந்த லூப்பை கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகிடணும். அப்ப எனக்கு என்ன பண்ணுவேன்? பிரேக் கொடுக்குறேன். பிரேக் கொடுத்துட்டு print I அப்படின்னு இப்ப கொடுத்துறேன். இப்ப எனக்கு என்ன நடக்கும்னா 1 2 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நான் இங்க 1 கொடுக்கல. 0 1 2 3 4 பிரிண்ட் ஆகும். 5 வரமும் ஸ்டாப் ஆயிடும். இப்ப சேம் ஆன்சர் தான் எனக்கு இங்க பிரிண்ட் ஆகும். லெட் அஸ் see அதே இதுதான் பிரிண்ட் ஆகிருக்கு. சோ இதுதான் வந்துட்டு பிரேக் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கறது. இப்ப நான் இங்க 6 கொடுக்குறேன். 6 கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்? 5 வரைக்கும் நம்மளுக்கு ரன் ஆகும். பாருங்க 0 1 2 3 4 5. ஓகே, இப்ப உங்களுக்கு பிரேக்கோட யூசேஜ் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இன்னொரு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். அது வந்துட்டு கண்டினியூ. லைக் இப்ப கண்டினியூ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு கரண்ட் ஐட்ரேஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணணும். இப்ப நான் ஒரு இதை எடுத்துக்கலாம். எனக்கு வந்துட்டு சேம் ரேஞ்ச் பிரிண்ட் பண்ணணும். ஆனா எனக்கு வந்துட்டு அந்த ஐட்ரேஷன் மட்டும் எனக்கு பிரிண்டே பண்ணக்கூடாது. அதாவது ஒரு 5 வருதா, 5 மட்டும் பிரிண்டே பண்ணக்கூடாது. அந்த ஸ்கிப் பண்ணிட்டு போகணும். 5 மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு போகணும்னா நம்ம வந்துட்டு கண்டினியூ யூஸ் பண்ணலாம். ஸோ சேம் எடுக்கிறேன். ஃபார் I in range of 10 கொடுக்குறேன். 10 கொடுத்துட்டு if I equal to 5 சரி 5 கொடுத்துறேன். 5 கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டு எனக்கு வந்து print of I கொடுக்குறேன். என்ன நடக்கும்? இப்ப எனக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் வருதுன்னு பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இப்ப நம்ம இதை ரன் பண்ணி இங்க பார்த்தா இந்த நான் என்ன சொன்னேன்? 5ங்கிற நம்பரை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு போகும்னு சொன்னேன். ரைட்டா? இந்த ஆன்சர்ஸ்ல 5 இருக்கா? இல்ல. 0 1 2 3 4 5 இல்ல. 5 ஸ்கிப் பண்ணிட்டு 6க்கு போயிருக்கு. அதே மாதிரி ஏன் 9 வரைக்கும் இருக்கு? எப்பயுமே லூப்ல என்ன சொன்ன, ஒரு நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அதுக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் தான் அது வந்துட்டு பிரிண்ட் பண்ணும். சோ இதுதான் வந்துட்டு லாஜிக். இப்ப கண்டினியூக்கும் பிரேக்குக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? பிரேக்னா அந்த கண்டிஷனோட ஸ்டாப் பண்ணிடும் ஹோல் திங். அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காது, எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஆனா கண்டினியூனா நம்ம எதுக்கு அந்த கண்டிஷன் கொடுக்குறோமோ அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மத்தது எல்லாத்தையும் மறுபடியும் ரன் பண்ணும்.
நெக்ஸ்ட் இதுதான் பிரேக் அண்ட் கன்டினியூ கூட எக்ஸாம்பிள். இன்னும் ஒரே ஒரு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது என்னதுன்னா பாஸ் ஸ்டேட்மெண்ட். பாஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எதுவுமே பண்ணாது. இது வந்து ஒரு சிம்பிளா ஒரு பிளேஸ் ஹோல்டரா நம்ம யூஸ் பண்ணுவோம். லைக் வந்துட்டு சும்மா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப், நீங்க இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா you will get an idea about this. n கொடுத்துட்டு pass, nothing it will do, run ஆகும். ஒண்ணுமே ஏன்னா நான் பிரிண்ட் எதுவுமே நான் கொடுக்கவே இல்லை. பாஸ், இந்த இதை நான் சும்மா வந்து பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்துட்டு நான் ஃபியூச்சர்ல பிரிண்ட் கொடுத்தா இதாகும். இப்ப இதுதான் வந்து பாஸ் கண்டிஷன். அதாவது ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணதை காட்டி ஒரு லூப் போட்டு வச்சிருக்கேன். இட் இஸ் ஆக்ட் அஸ் அண்ட் பிளேஸ் ஹோல்டர் ஃபார் ஃபியூச்சர் திங். அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்துட்டு எல்லா லூப்ஸ்ல பைத்தான்ல இருக்கக்கூடிய எல்லா லூப்ஸையும் பார்த்தாச்சு. என்னென்ன லூப் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் லூப்னா என்னன்னு பார்த்தோம். லூப்னா நத்திங் பட் ஒரு செட் ஆஃப் கோட மறுபடியும் நம்ம வந்துட்டு ரன் பண்ணணும். அததான் நம்ம லூப்னு சொல்லுவோம். 2 வகையான லூப் இருக்கு. என்ன லூப்? ஃபார் லூப் அண்ட் தென் வைல் லூப்னு நம்மளுக்கு 2 லூப் இருக்கு. ஃபார் லூப்னா ஒரு சீக்வன்ஸ்ல ஐட்ரேட் பண்ணி போறதுக்கு யூஸ் ஆகும். லைக் சீக்வன்ஸ்னா என்னென்ன சொல்லலாம்? நம்ம ஸ்ட்ரிங் சொல்லலாம், லிஸ்ட் சொல்லலாம், டப்பிள் சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ரேஞ்சை நான் ஐட்ரேட் பண்ணோம் அதையும் சொல்லலாம். அண்ட் தென் ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி லிஸ்ட்ல அது எப்படி ஐட்ரேட் பண்ணிட்டு போகும்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ரேஞ்சு பிரிண்ட் பண்றது எப்படி அப்படிங்கறத பார்த்தோம். லைக் வந்துட்டு 0 to 10 எப்படி பிரிண்ட் பண்றது, இல்ல எனக்கு 1ல இருந்து வேணும்னா அதை எப்படி பிரிண்ட் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ இவ்வளவுதான் ஃபார் லூப்போடது. வைல் லூப் போனா வைல் லூப்பும் சேம் தான். ஒரு செட் ஆஃப் கோட ரிப்பீட்டடா நம்ம வந்துட்டு யூஸ் பண்றோம். ஆனா எது வரைக்கும்னா அந்த நம்ம கொடுத்திருக்க கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் அந்த கண்டிஷன் வந்து பிரிண்ட் ஆகும். அதுதான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். இது மட்டும்தான் வைலுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த லூப்ஸ் நம்ம ஃபார் லூப் அண்ட் வைல் லூப் ரெண்டுத்தையுமே கண்ட்ரோல் பண்றது எப்படி, அதாவது உடனே ஸ்டாப் பண்ணணும்னா எப்படி, அதெல்லாம் பார்த்தோம். லைக் வந்துட்டு இப்ப ஒரு செட் ஆஃப் லூப் ரன் ஆகிட்டு இருக்கு. எனக்கு ஒரு ரேஞ்சில் 0 to 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். ஆனா எனக்கு 6ஓட அந்த லூப் ஸ்டாப் ஆகிரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பிரேக் யூஸ் பண்ணுவோம். இல்ல எனக்கு 6 மட்டும் வேண்டவே வேண்டாம் அப்படின்னா நம்ம கண்டினியூ யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்துட்டு பிரேக்குக்கும் கண்டினியூக்கும் உள்ள டிஃபரன்ஸ். பாஸ்னா என்னன்னா நான் அது ஒண்ணுமே பண்ணாது, நம்ம ஃபியூச்சருக்காண்டி ஒரு பிளேஸ் ஹோல்டரா அந்த பாஸை யூஸ் பண்றோம். இதுதான் இந்த 3 திங்ஸை தான் நம்ம வந்துட்டு என்ன சொல்றோம்? லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்றோம். ஸோ இவ்வளோதான் நம்ம இந்த வீடியோல பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல டாபிக்கோட நான் பைத்தான் பேசிக்ஸ், பைத்தான் பிகினர்ஸ் டுட்டோரியல்ல போடுறேன். அது வரைக்கும் லெட் அஸ் ஸ்டே டுகெதர். அண்ட் தென் இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் இட். அதே மாதிரி ஏதாச்சும் டவுட்னா போடுங்க, நான் உடனே சால்வ் பண்றேன். தேங்க்யூ.